வணக்கங்க. வாங்க பூசாரி. அம்மா இன்னைக்கு என்ன பௌர்ணமியா? இல்லைங்கய்யா, அம்மா வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போகலாம்னு. அவசியம் பார்க்கணுமா? அது இன்னுமா கோபம் இருக்க போகுது? சரி, போய் பாருங்க, போங்க. சரிங்க. அம்மா வணக்கம்மா. நீ இன்னும் சாவலியா? ஊரை பாழாக்கிட்டு நீ மட்டும் உயிரோட இருக்கியா? என் குடிய கெடுத்தவனே நீ தாண்டா. மறுபடியும் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த? ஓடா வெளிய. டேய் சங்கரா, முதல்ல இவனை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளு. அம்மா ஏமா சத்தம் போடுறீங்க? பேசாதே, முதல்ல இவனை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளு. ஐயா பூசாரி, நீங்க வாங்க வாங்க, சொல்றேன் வாங்க. அத்தே, நடந்ததெல்லாம் மறந்துட்டேன்னு நினைச்சிட்டானா? மறக்கிற விஷயமா அது? இன்னும் என் நெஞ்சுக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ வேண்டாம் அத்தை, உங்க உடம்புக்கு ஆகாது. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க, இப்படி கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டா வணக்க சொல்றதுக்கு. இன்னும் எவன் குடியெல்லாம் கெடுக்க போறானோ தெரியலையே. அத்தா, தாயே, நீதான் காப்பாத்தணும். மாமரமே, முன்னெல்லாம் நீ செடியா இருக்கும்போது நானும் ஈஸியா கர்ச்சீஃப் கட்டிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நீ எங்க காதல மாதிரி பெருசா வளர்ந்துட்ட. அதனாலதான் நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன் இந்த கர்ச்சீஃப கட்டுறதுக்கு. எங்க இந்த பிரகாஷம் இன்னும் காணோம்? ஒரு நாள் கூட சொன்ன நேரத்துக்கு வரதே இல்ல. வரட்டும், வச்சுக்கிறேன். என்ன எந்த மரத்துலையும் கர்ச்சீஃப் காணோம்? ஒருவேளை மைதிலி வரலையோ? இல்ல இன்னும் உள்ள போயிருப்பாளோ? வந்துட்டா போல இருக்கே, கொடி பறக்குதே. மைதிலி, ஹாய். இன்னைக்கு நீல கலர் கர்ச்சீஃப், அப்போ நல்ல மூட்ல தான் இருக்காங்க. எங்க கர்ச்சீஃப் இருக்க ஆளை காணோம்? மைதிலி, மைதிலி, என்ன மாந்தோப்பு கிளி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது? என்ன விஷயம் தெரியல, ஆனா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உட்காந்து பேசுவோமா? எலிமெண்ட்ரி ஸ்கூலு 8ஆம் கிளாஸ். நான் செல்போனை மாத்திட்டேன். இதோ புது செல்போன். அழகா தான் இருக்கு. அப்போ இனிமே அந்த பழைய நம்பருக்கு நான் ஃபோன் பண்ண முடியாதா? ஏ லூசு, நான் போனை தான் மாத்தினேன், சிம் கார்டை மாத்தல. போனை மாத்திட்டீங்க, சிம் கார்டையும் மாத்த வேண்டியதானே? சிம் கார்டை மாத்துறது லவ்வரை மாத்துற மாதிரி. மாத்திடுவா? மாத்திக்கோங்க, யார் வேணானாங்க. போனை மாத்துங்க, சிம் கார்டை மாத்துங்க,
லவ்வரையும் கூட மாத்திக்கோங்க. ஊர் நாட்டாமியோட புள்ள, பெரிய இடம், உங்க இஷ்டத்துக்கு எதை வேணாலும் மாத்திக்கலாம். யார் கேட்க போறாங்க? ஏய், நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன், இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிற? என் மூச்சுக்கே நீங்க தான் பொறுப்புன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து பேச்சுக்கு கூட நீங்க எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க, எப்படி சொல்லலாங்கிறேன். எல்லாரும் கோவம் தான் முகம் சிவக்கும், ஆனா உனக்கு கோவம் தான் காத்தடிச்ச பலூன் மாதிரி முகம் பெருசாகுது. பேச்சை மாத்தாதீங்க, சொல்லுங்க. நான் தான் எதை வேணாலும் மாத்தலாம்னு நீயே சொல்லிட்ட, பேச்சை மாத்தினா என்ன? சரி மாத்திக்கோங்க, நான் போறேன். ஏய், கையை விடுங்க, கையை விடுங்க. உன்கிட்ட பிடிச்சதே இந்த கோவம் தான். உட்கார், உட்காரு. மைதிலி, ஏய் உன்னதான். என்ன? நான் நாளைக்கு உனக்கு ஒரு ப்ரெசென்ட் பண்ண போறேன். என்ன பிரசன்ட்? அது சஸ்பென்ஸ். சொல்லுங்க. அதான் சஸ்பென்ஸ் சொல்றேன்ல. என்னவா இருக்கும்? ஏய், ரொம்ப மண்டியை போட்டு உடச்சிக்காத, நாளைக்கு தான் நீ பார்க்க போறல. ஆனா ஒன்று, நாளைக்கு உனக்கு ஒன்று ப்ரெசென்ட் பண்ணும்போது நீ எனக்கு ஒன்று கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? அதான் வழக்கம் போல. ஆசைதான். உங்க பிரசன்டே எனக்கு தேவையில்லை. ஆளை விடுங்க, நான் போறேன். ஏ மைதிலி, ஏய் ஏய் மைதிலி நில்லு. டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு பார்க்கலாம், வரேன். ச்சே, கொஞ்ச நேரம் இருந்தாலும் இருந்திருப்பா, நானே கெடுத்துட்டேனே. ஏமுசா, இந்த நாவலூர் கிராமம் ரொம்ப அழகா இருக்குல்ல? பச்சை பசேல்னு இருக்கு, அதிகமா ஆள் நடமாட்டம் இல்லாம அமைதியா ரொம்ப ரம்மியமா இருக்குல்ல? எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னும் சொல்ல போனா இந்த ஊர் மனுஷங்க வெள்ளந்தியா, கள்ளம் கபடம் இல்லாம எவ்வளோ யதார்த்தம். பழகினவங்களோ பழகாதவங்களோ மனுஷங்க மேல எவ்வளோ பிரியம், எவ்வளோ பாசம். நான் உண்மையிலேயே மனுஷனா இருந்தா இந்த ஊரை விட்டு வரவே மாட்டேன். ஆமா, என்ன மூசா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாம வர? என்ன யோசனை? தாத்தா, நீங்க இந்த மண்ணை பத்தி யோசிக்கிறீங்க, நான் நம்மோட சொந்த மண்ணை பத்தி யோசிக்கிறேன். எங்க வேணா நீங்க சொல்ற மாதிரி சில ஊர்கள் இருக்கலாம், ஆனா இப்படிதானே தாத்தா ஒட்டுமொத்த பூதலோகமும் அழகா பசுமையா ரம்மியமா? ச்சே, பூதலோகத்தை மாதிரி இன்னொரு உலகம் இருக்கவே இருக்க முடியாது தாத்தா. நம்ம பூதகுலத்தை எடுத்துக்கங்க, அவங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணாங்க? அவங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? ஏன் வரவன் போறவெல்லாம் பூதலோகத்தை பிடிச்சு ஆட்சி செய்ய வேண்டிய கேவலம்? மன்னிச்சிரு மூசா, நான் பூதலோகத்தை மறந்து பூலோகத்தை பாராட்டிட்டேன். இல்ல தாத்தா. இல்ல மூசா, இப்போ நீ பூதலோக சக்கரவர்த்தியான ஏகிட்டியே நான் மறந்த பூதலோகத்தை பத்தி சொன்ன பாரு, அது எதாலேயோ என்ன அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன் தாத்தா இப்படி உடனடியா எமோஷனல் ஆகுறீங்க? நாம அங்க போனதும் உடனடியா பூதலோகத்தை சீரமைக்கணும், நல்லாட்சி செய்யணும்னு தான் சொல்ல வந்தேன். செய்றோம், கண்டிப்பா செய்றோம். எனக்கு தெய்வம் கொடுத்த சிறப்பு சக்திகளை வச்சு இன்னும் நம்ம பூதங்களுக்கு நல்ல நல்ல நன்மைகளை செய்யணும் தாத்தா. ஏமுசா, அந்த சிறப்பு சக்திகளால உங்ககிட்ட ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா? எனக்கு ஒன்றும் தெரியல தாத்தா. பூலோகத்தில் இருக்கிற மொழியை பூதலோகத்தை தான் நினைச்சிட்டு இருக்கோம். என்ன பதிலே காணோம்? என்ன மூசா, இங்கேயே நின்னுகிட்டு இருக்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல தாத்தா, இங்க வந்த உடனே ஏதோ ஒரு சக்தி என்ன புடிச்சு இழுக்குது. என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு குரல் போ போன்னு கேக்குது தாத்தா. என்னப்பா இது ஆச்சரியமா இருக்குது. சரி, உன்கிட்ட ஊடுருவி பார்க்கிற சக்தி இருக்கு, அதை வச்சு பாரு. எந்த சக்தி உன்னை வா வான்னு சொல்லுது, எந்த சக்தி உன்னை போ போன்னு சொல்லுதுன்னு பாரு. சரி தாத்தா. என்ன மூசா? தாத்தா, இந்த வீட்ல ஏதோ ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்க போறா தாத்தா, வாங்க போய் காப்பாத்தலாம்.
ஐயா ஐயா அந்த வீட்டுல ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி போகுது. எல்லாரும் கூட்டு வாங்க. பொண்ணு காப்பாத்தலாம், சீக்கிரம் வாங்கப்பா. இந்த உலகத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தற்கொலை தான் முடிவுன்னா இந்த உலகத்துல பிறக்கிறவங்களை விட இறக்குறவங்க தான் அதிகம். இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு நாள் இந்த உலகமே காணாம போயிடும். இவ ஃபெயில் ஆயிட்டது 2 நாளா சொல்லவே இல்லை. என்னவோ போல இருந்தா நானும் வேலைக்கு போற அவசரத்துல கேட்டுக்கல. இப்ப இன்னைக்கு காலையில தான் அவளே மனசு கேட்காம நான் ஃபெயில் ஆயிட்டமான்னு சொன்னா. திட்டுனா மட்டும் பாஸ் ஆயிடவா போறான்னு. போனா போகுது, இன்னொரு வருஷம் படிச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா இவ இப்படி பண்ணிட்டாளே. பரீட்சையில ஃபெயில் ஆகிறது சாதாரண விஷயம். அதுல மறுபடியும் பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு வழி இருக்கு. அதை பத்தி எல்லாம் யோசிக்காம உயிரோடுறத பத்தி யோசிச்சிருக்கிய. நாம படிக்கிறோமோ இல்லையோ, ஆனா நம்மளை பெத்தவங்களுக்காகவாது நாம நிச்சயமா உயிரோட இருந்துதான் ஆகணும். தயவு செஞ்சு இனிமே இப்படி தற்கொலை முயற்சியில ஈடுபடாதீங்க. தம்பி, நீ யாரோ எவரோ தெய்வம் மாதிரி வந்து என் பொண்ணை காப்பாத்திட்ட. நீ நல்லா இருக்கணும்ப்பா. பொண்ணு பத்திரமா பாத்துக்கங்கம்மா. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு போகாதம்மா. சரிங்க. வா முச்சா வா. இந்த வீடு வசதியாவே இருக்கு. ஆமா ஆமா, இங்கேயே தங்கிடலாம். பார்த்து அப்படி நல்லா தூங்கிட போற. பயண களைப்பை குறிப்பிட்டு உங்கள் இருவரின் பொட்டியும் பொறாமையும் எங்கும் தொடர வேண்டாம் என்று எச்சரிக்கிறேன். உலகில் நமது இரத்த காட்டேரி இனம்
வெகுவாக அழிந்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் மீதி இருக்கும் நமக்குள் ஒத்துமையும் ஒத்துழைப்பும் ஒத்த கருத்தும் இருப்பது மிக 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 அவசியம். சூரிய வெளிச்சமும் சிலுவையும் சூலமும் தர்காவின் தொழுகை ஓசையும் நமக்கு பரம எதிரியாய் இருப்பது போலவே நமக்குள் கருத்து வேறுபாடும் பரம எதிரி. பாமரத்தனமான இந்த நாவலூர் பட்டிக்காட்டை நான் தேர்ந்தெடுத்த நோக்கமே இங்கு வாழும் அப்பாவி ஜனங்களுக்கு மரண நிகழ்வுகளை ஆராயும் அறிவு கிடையாது. எதையும் விதியின் மீது பழி போட்டு விட்டு போய்விடுவார்கள். அவர்களின் இந்த இயலாமையை பயன்படுத்தி நாம் இந்த ஊர் மக்களை கடித்து ரத்தம் குடித்து அவர்களை சாகடித்து நம் இரத்த காட்டீர் இனமாக்க வேண்டும். நம் இனத்தை பெருக்க வேண்டும். நாம் இவ்வூரை புனரமைக்கப்பட்ட இரத்த காட்டேரிகளின் தலைநகரமாக்க வேண்டும்.